நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் தேதி பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:12 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 8:24 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:24 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள், இன்று வெற்றிக்கான உறுதி கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெற்று விடலாம். வெற்றி செய்திகள் வீடு வந்தும் சேரக்கூடுங்க. ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பமான நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். பெண்கள் இன்று சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். நீங்களாகவே முடிவுக்கு எதையும் எடுக்க வேண்டாம். பெண்கள் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று தெரிந்து செய்வது நல்லது. முக்கியமாக பெற்றோரிடம் ஆலோசனை கேட்டு செய்யுங்கள். எந்த ஒரு குழப்பத்திற்கும் உள்ளாக வேண்டாம். இன்று படிப்பில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இந்த நாள் உங்களுக்கு தொழில் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கூட்டாளிகளை கொஞ்சம் நம்புவதில் சிக்கல் இருக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி. இன்று எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசி பழகுவீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெற முடியும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பங்கு சந்தைகளிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. எதையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள். எந்த வகையிலும் குழப்பம் வேண்டாம். இன்று உங்களுக்கு மன தெளிவு பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிதிநிலை சீராக உயரக்கூடும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும். தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் ஏற்பட கொடுங்க. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரும். நண்பர்கள் கை கொடுத்து உதவ முன் வருவார்கள். இன்று எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக இருக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்க மாட்டீர்கள். பிரச்சனையை கண்டு பயப்படாமல் கையாளுவீர்கள். கோபமான பேச்சு மட்டும் வேண்டாம். டென்ஷனை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். யதார்த்தமாக பேசி பழகுவீர்கள். பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. கோபம் பட வேண்டாம். இன்று காதல் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். என்ன செய்வது என்று குழப்பம் இருக்கும். பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஜெயிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக உழைப்பீர்கள். ஜெயித்தும் காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று தயவு செய்து முன்கோபத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். டென்ஷனும் தயவு செய்து வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க வேண்டும். நிதிநிலை சீராக உயரும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க பாகுபாடுகள் இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். ரோகிணி. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். நண்பர்கள் கை கொடுத்து உதவ முன் வருவார்கள். பிரச்சனையை கண்டு பயப்படாமல் செயல்படுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வருங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். நிதிநிலை உயரும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளின் சந்திப்புகள் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. செயல்களில் வேகம் இருக்க கொடுங்க. சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்கக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடைய கொடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். இன்று வாய்ப்புகளை அற்புதமாகவே பயன்படுத்திக் கொள்வீர்கள். விவாக பேச்சுக்கள் கூட நல்ல முடிவை கொடுக்கும். இன்று எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பரபரப்பு நீங்கி அமைதி நிலை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த சங்கடங்கள் தீரும் நாள் என்றே சொல்ல முடியும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. காரிய வெற்றிக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். வழிபாட்டுகளில் நம்பிக்கை கொடிவிடும். பெண்கள் என்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமாக எதையும் செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை இருப்பது போல் ஒரு மாயை இருக்கும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க அதிகம் நேரம் செலவிட வேண்டாம். செய்யும் பணியில் கவனம் செலுத்துங்கள். காதல் தன்னால் கைகூடும். இன்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். படிப்பில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக ஜெயித்துவிட முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பார்கள். பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். நிதி உதவி கிடைக்கக்கூடும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் பொழுது கொஞ்சம் உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். திருவாதிரை. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. புனர்பூசம். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபம் என்பது தயவு செய்து வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். முடியாத காரியங்களில் தலையிட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். அதற்காக நேரம் அதிகமாக வீணடிக்க வேண்டாம். பார்த்து கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். இன்று நீங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். ஆன்மீக வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க.
தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், பயப்பட வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக நீங்க கையாள வேண்டும். வீடு மாற்றங்களை செய்ய முன் வருவீர்கள். இன்று நீங்க அனைவரிடத்திலும் யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். மனக்குழப்பம் நீங்கி முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழல் இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேருங்க. இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. கண்டிப்பாக கல்வியில் நீங்க ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று நீங்க கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வீடு மாற்றங்களை செய்வதற்கு முன் வருவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆன்மீகத்தில் நாட்டம் செல்ல கொடுங்க. பூசம் பல நெருக்கடியை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சீராக நடைபெற கொடுங்க. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். மனசுக்குள் உறுதித்தன்மை வெளிப்பட கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நேர்மை நிலைநாட்டி எதிலும் ஈடுபடுவீர்கள். ஆயில்யம் சகோதர சகோதரியிடம் இன்று பாசம் பொழிவீர்கள். தாய் தந்தையாருக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் சீராக நடைபெற கொடுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர கொடுங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். வரவை காட்டிலும் செலவு ஒரு பக்கம் கூடும், பார்த்து கொள்ளுங்கள். இன்று வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இன்று ஏற்பட கொடுங்க. சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்கக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். வரவேண்டிய பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு இன்று கிட்டுங்க. பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடும். சிம்ம ராசினியர்களுக்கு வியாபார விருத்திக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ஏதும் இல்லைங்க. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய தகவல் வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே போலவே ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். சிம்ம ராசினியர்கள் பொறுமையாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றியும் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அவசரப்பட்டு விட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பதையெல்லாம் பொறுமையாக அணுக வேண்டும். வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அருகில் உள்ளவர்களை கண்டிப்பாக அனுசரித்து செல்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு துணிச்சல் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பூரம் தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். வருமானம் இருமடங்காக இருக்கக்கூடும். புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு சக நண்பர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. உத்திரம் இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். விஐபிகளின் சந்திப்புகள் கிட்டுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவியை நீங்க பரிபூர்ணமாக செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிதிநிலை சீராக உயரும் நாளாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு திருந்து வெற்றி ஏற்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடக் கொடுங்க. சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் கடைசி நேரத்தில் கூட வசூலாகி விட கொடுங்க. அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக விரிவடையும். என்று எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. சகோதரர் வழியில் நன்மை உண்டாகக்கூடும். மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவார்கள். லாபம் எதிலும் குடிவிடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் அமைதி வெளிப்படுத்துவது நல்லது. முன்கோபம் துளி கூட வேண்டாம். இன்று மாணவர்கள் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று நிற்க பாருங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை நீங்கள் அமைதியுடன் வழிநடத்தி செல்வது நல்லது. படிப்பில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களையும் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது நல்லது. அஸ்தம் இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக வெளிப்படும். தொழில் சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்ளும் காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை வரவேண்டிய பணபாக்கிகள் கண்டிப்பாக வரும். பணி நிரந்தர பற்றிய தகவல் வந்து சேரக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. வியாபார விருத்திக்கு வித்திடுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். மன கவலை ஓரளவு நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சை இப்பொழுது கேட்கக்கூடும். எல்லோரிடமும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உண்டாக கொடுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பமான நிலையும் மாறும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. அலுவலக பொறுப்புகளை இன்று கவனமாக செய்வது நல்லது. இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது செயல்படுவது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று எதிர்பார்த்த தன லாபம் கண்டிப்பாக வர கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக குறையுங்க. இன்று உங்களுக்கு மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. இன்று
காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடிவீங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் இன்று எதையும் தைரியமாக செய்வது நல்லது. யோசித்து செய்வது நல்லது. இந்த நாளை நீங்க அமைதிப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக மாறும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. எல்லோரிடமும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டவர்கள் நட்பு பாராட்டக்கூடும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. சுவாதி. இன்று பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பொறுப்புகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டம் என்று பிறகு கொடுங்க. சகோதர சகோதரிகளில் ஒற்றுமை இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக அணுகினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடும். சகோதரருடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கிவிடும். கோபம் படபடப்பு குறைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரிய கொடுங்க. மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். இன்று பொறுப்புகளை கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயங்க. ஏனோதனமாக செயல்பட வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரியுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பாராத தனலாபம் வந்து சேரக்கூடும். என்று எதிர்பாராத அளவில் உங்களுக்கு செலவுகள் உண்டாகக்கூடிய சூழல் இருக்குங்க. அவ்வப்போது மனசுக்குள் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். தாயின் உடல்நிலையில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பண வரவு கண்டிப்பாக தடைப்பட்டாலும் இறுதியில் வந்து சேரக்கூடுங்க. வியாபார பொறுப்புகளை மற்றவிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் உண்டாக கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை விருச்சிக ராசினியர்கள் குழப்பத்திற்கு பின்னர் தான் எல்லாம் சரியாகும். காதல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். மன அமைதியுடன் செயல்படுத்த வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுமையுடனும் பொறுப்பாகவும் செயல்படுவது நல்லது. அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கல்வியில் மட்டும் அக்கறையாக இருங்கள். தயவு செய்து படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சந்தேகம் இருப்பினும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இந்த நாள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யோகமான நாளாக இருப்பதற்கான சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டத்தையும் இன்று நீங்கள் தேடிக்கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். அனுஷம் கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். தன லாபம் உங்களுக்கு சீராக வந்து சேரக்கூடும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. சின்ன சின்ன குழப்பத்திற்கு பிறகு எல்லாம் சரியாக கொடுங்க. கேட்டை மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகளின் வகையில் ஒத்துழைப்பு உண்டாகக்கூடும். நியாயமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இணக்கமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேருங்க. உத்தியோக நிமித்தமாக இன்று பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
தனுசு தனுசு ராசினியர்கள் என்ற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். எதிலும் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். பெற்றோர் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரக்கூடும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. இன்று காரிய வெற்றியும் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் சிறப்பினை நீங்கள் பெற முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நல்ல பலன் உங்களை தேடி வர கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் பலப்பெறும் கொடுங்க. பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். சகோதரருடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையும். இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கான சூழலும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சின்ன சின்ன குழப்பங்களுக்கு பின்னர் தான் சரியாகும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இன்று காதல் குழப்பத்தையே கொடுக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியட்டும். எதிலும் நாங்கள் பொறுமையாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அது வரைக்கும் பொறுப்பாக இருங்கள். முன்கோபங்கள் துளி கூட வேண்டாம். இன்று மாணவர்கள் சக மாணவரை அனுசரித்து செல்ல வேண்டும். விளையாடும் பொழுது கவனமாக விளையாட வேண்டும். ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். பொறுமையாக எதிலும் ஈடுபடுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். இன்று தொலைதூர பயணத்திற்கு நட்பு வட்டம் உங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடும். மாலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்குங்க. இருந்தாலும் நீங்க சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். போராட்டம் எதையும் இன்று யோசித்து செய்வது நல்லது. பதட்டம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பதையெல்லாம் பொறுமையாக அணுக பாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் வரக்கூடும். சிக்கலான பணிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சின்ன குழப்பத்திற்கு பின்னர் தான் எல்லாம் சரியாக கொடுங்க. உத்திராடம் இன்று உங்களுக்கு மாலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் எல்லாம் அற்புதமாக நடைபெறக்கூடும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பெற்றோர் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரக்கூடுங்க. வெளி உலக தொடர்பும் இன்று விரிவடையக்கூடும். இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதும். முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று காலையிலே நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே காணப்படுவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். பொறுப்புகளும் இன்று ஏற்படக்கூடும். அடுத்தவரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வேலை சுமை கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பண பற்றாக்குறையை சரி செய்வதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்யும் முன்பு கொஞ்சம் யோசித்து செய்வதே மிக சிறப்பு. பயணங்கள் செல்லும் பொழுது கூட கூடுதல் கவனம் இருப்பதும் நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சியை கண்டிப்பாக அடியெடுத்து வையுங்கள். இன்று பெண்கள் நட்பு வட்டம் விரிவடையும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். காதல நெருக்கடிகள் இருக்கும் பட்சத்தில் பொறுமை வேண்டும். அவசரம் வேண்டாம். முன்கோபம் பட வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பொறுமையாக அணுகுங்கள். இன்று மாணவர்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். தூய்மையான எண்ணங்களை கொண்டவராக காணப்படுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்கள் இன்று மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள்.
திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்குங்க. பொறுப்புகள் ஒரு பக்கம் குடிவிடும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வீண் பகையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். திருவோணம். குடும்பத்தினரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளிடம் கூட கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பண பற்றாக்குறை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று நீங்க மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். திட்டங்கள் கண்டிப்பாக சரியாக வரக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் உருவாகக்கூடும். மன வருத்தங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எதிலும் வளர்ச்சி குடிவிடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பொருளாதார விருத்தியும் உண்டாகக்கூடும். வியாபார பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். ரகசியங்களை எப்பொழுதும் போலவே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிரிகள் உதிரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. உங்களிடம் பிரச்சனைகள் பண்ணவர்கள் கூட இப்பொழுது உன் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. இன்று கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையும். மற்றவருடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்கள் கையில் உள்ளது. யாருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நீங்கள் ஒதுங்கி செல்வதே நல்லது. கும்பராசினியர்கள் மனதை கொஞ்சம் பதட்டத்துடன் வைத்துக் கொள்வீர்கள். இன்று யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுங்கள். மூச்சு பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு மனம் அமைதியாகிவிட்டால் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் எளிமையான தீர்வு கிடைக்குங்க. தயவு செய்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் எதுவும் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சொந்த பிரச்சனை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதே சிறப்பு. கும்பராசினியர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சரியாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். அவரிடம் முன்கோபப்பட வேண்டாம். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நீங்க அமைதியாக செயல்படுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் கண்டிப்பாக வெற்றியும் பெறுங்க. இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்பில் அக்கறையுடன் படியுங்கள். பாடங்களை தெளிவாக படியுங்கள். சந்தேகம் இருப்பின் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக செல்ல கொடுங்க. வெளி உலக தொடர்பு எல்லாம் விரிவடைய கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. சதயம். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். டென்ஷனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நட்பு வகையில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். மாற்றங்களும் ஒரு பக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. இன்று சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. இன்று பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். பண பற்றாக்குறை நிவர்த்தியாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனக்கசப்பும் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். சுய தேவைகள் எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தியாகும். முக்கிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடும். அடுத்தவரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும், பயப்பட வேண்டாம். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. ஆரோக்கியம் சீராக. ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேண்டும். அதிகம் எண்ணெய் சார்ந்த பண்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். முன்கோபத்தை தவிர்ப்பது மிக நல்லது.
திடீர் பயணம் ஒன்று கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்கமான பணிகளில் இன்று சுணக்கம் ஏற்பட்டு சரியாகும். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்கள் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையின் உடல்நிலையில் எச்சரிக்கை என்பது அவசியங்க. மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்கும். இன்று தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கும் கமிஷன் கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அது மட்டுமில்லை, விவசாய பொருட்களை விற்று தீர்த்து விவசாயிகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய முடியுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். இன்று அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடுங்க. அழகுக்காக செலவு செய்வதற்கான சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இன்று மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொறுமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபம் மட்டும் வேண்டாம். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண வரன்கள் கைகூடுவதற்கான சூழல் இருக்கக்கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். முக்கியமாக காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள் என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் மட்டுமே வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் இருக்கக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடுங்க. மனம் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே காணப்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் உங்களுக்கு நனவாக கொடுங்க. இன்று தெளிந்த நீருடை போல் மனம் காணப்படும். பெரிய பிரச்சனைலாம் இல்லை. வழக்கமான பணியில் மட்டும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை இன்று மேற்கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். கூடுதல் கவனத்துடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். வேலை பளு ஓரளவு குறைந்துவிடக்கூடும். பண பற்றாக்குறை கண்டிப்பாக நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தாய் தந்தையின் உடல்நிலையில் எச்சரிக்கை என்பது அவசியம். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. வாகனம் மூலமும் கொஞ்சம் செலவு இருக்குங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். என்று பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கூட பொறுமை வேண்டும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.